ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 9 முதல் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கப் போகிறது. சந்தோஷம் அடைய போகிறீர்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பாருங்கள். உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல துலாத்தில் இருக்கார். சூப்பராக இருக்கார். 5ங்கிறது ஒரு ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்குற இடங்க, திருப்தியை கொடுக்கக்கூடிய இடம், சந்தோஷமான இடம். 5ல் எந்த ஒரு கிரகம் உங்களுடைய ராசிநாதன் போய் 5ல் உட்காந்தாருன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ண மாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் 5ஆம் இடம். இப்போ ராசிநாதன் போய் 5ல் உட்காந்துருக்காருன்னா உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை அதை பற்றி தான் இருக்கும். மற்ற கிரகங்களான குரு, செவ்வாய் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். அவர் 2ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்கார். சூப்பராக இருக்கார். பெரும்பாலும் தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு. அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு கொஞ்ச காலம்தான் இருப்பார், 2 மாத காலம். நம்ம ஒரு வார பலனை சொல்கிறோம், இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மின்னல் மாதிரி இந்த 2 மாத காலம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எங்கெல்லாம் பணம் வரணுமோ அது சட்டுப்பட்டு வந்து சேரும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாளாக காசு பணத்துக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க, இப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. மற்றபடி 3ல் கேது இருக்கிறது சிறப்புங்க. 3ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கலாம், சனி பகவான் இருக்கலாம். தீய கிரகங்கள் 3ல் இருந்தால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எல்லா சிறப்பையும் தரும். ஆனால் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 10ல் இருக்கும் சனி 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்கோர்ஸ் புதனுக்கு சனி நண்பன் என்று சொன்னாலும் கூட 4க்குடையவன் 5ல் இருக்கார், சிறப்பாக தான் இருக்கார். ஆனால் சனி பார்வை இருக்கிறதால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும். அதாவது வீடு, காலிமனை, தாய் வழி சொந்தங்கள், படிக்கிற பிள்ளைங்க, அசையும் சொத்துக்கள், அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களுக்கு கூட செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் கடைசியில் அது சம்பாரித்து கொடுக்கும், நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 5க்குடைய சுக்கிரன் 5லேயே ஆட்சி பீடத்தில் இருக்கார். இது நல்லது தானேங்க. 5க்குடையவன் 5ல் இருந்தால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% கிடைக்கக்கூடிய காலம். முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் அங்கே இணைஞ்சு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு.
முயற்சி ஸ்தானாதிபதி அங்கே இருக்கிறார், 4 அங்கே இருக்கார். ரொம்ப சிறப்பு. சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சிறப்பான ஒரு காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்தில் 6 செவ்வாய் இருந்து குரு பார்வையில் இருக்கார். எதிரிகளை துவம்சம் பண்ணுவீங்க, எதிரிகளை இருக்க மாட்டாங்க. கடன் காட்சிகள் மலமளமலன்னு குறைஞ்சி கடனே இல்லைன்ற நிலை வந்துடும். புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். இதையும் தாண்டி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு உங்களுக்கு நிலுவையில் இருக்குங்க. இப்போ இந்த காலம் உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தா சட்டு புட்டுன்னு எடுத்து அது உங்களுக்கு தீர்ப்பே கைக்கு வந்துடும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி குரு உச்சம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும், கூட்டு தொழில் சிறப்பாக செல்லும் என்று சொன்னாலும் கூட 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அதுக்கப்புறம் அது சரியாகும். நண்பர்களும் சொல்லி புரிய வைங்க, அப்புறம் புரிஞ்சுப்பாங்க. மற்றபடி ஒன்றும் எந்த சனி பார்வை ஒன்றும் பெருசாக குரு உச்சமாக இருக்காருங்க, அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எப்போவோ நீங்கள் தொலைச்சி விட்ட பொருளோ அல்லது கேஷ் ரொக்கமோ உங்கள் கைக்கு இப்போ வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜ்யம் ஒரு சிலருக்கு அமையும். பாருங்கள், 9ல் ராகு இருக்கார், அது உண்மையிலே மைனஸ் தான். நிறைய நல்லதும் பண்ணுவார், ஆனால் கெடுதல் நிறைய பண்ணுவார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிட்டிவான நிலை, அதான் நல்லது பண்ணக்கூடிய, தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்கு போனாலும் சரி, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் சரி, நீங்கள் சொந்த தொழிலுக்காக போனாலும் சரி, சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. ராகுவை பிரீத்தி பண்ணிக்கிங்க. ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். 1008 தடவை கவுண்டிங்லாம் பண்ண வேணாங்க, 1 2ன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அது 5000 தடவை சொல்லலாம், இல்லை ஒரு 500 தடவை சொல்லலாம். இதெல்லாம் இதுவே எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் ராகு கேதுக்கள் வலிமை அதிகமானது. அப்போ ராகுவை இப்போ உங்களுக்கு தீய பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னும் போது, நல்லது கொடுக்குறார், தீய பலனை கொடுக்குறார் அப்படின்னும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும், ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் இல்லையா. சரண்டர் தத்துவம் தானேங்க. யாராலும் ஒரு பிரச்சனை வருது, அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டோம்னா அந்த பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி 10 குரு 10-2 உட்காந்து சூப்பராக இருக்கார். அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் நிதித்துறை, நீதித்துறை, அறநிலையத்துறை, ஆன்மீகம், மற்றபடி சாதுக்கள், ரிஷிகள், முனிகள், இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். அவங்க உங்களுடைய ஸ்பீச்சு மற்றவங்க நல்லா கேட்பாங்க. ஆன்மீகத்தில் சொற்பொழிவு பண்ணுறவங்க, ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் சனி 10ல் இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த மேலே மினிக்கியா 8 ஹவர் வேலை பார்த்தேன் 10 ஹவர் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் போயிட்டு 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய, 10 ஹவர் என்ன 11 ஹவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். சொந்த தொழிலுக்கு கூட அப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். கிரகங்கள் அதனுடைய வலிமையை இழக்காது இல்லையா. ஏதோ ஒரு காரணத்துக்காக 10 ராத்திரி 8 மணிக்கெலாம் கடையை மூடுறவர் 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு அப்படின்வாங்க. அந்த ஒரு நிலை ஏற்பாடு. ஒரு பொருள் வரும், இறங்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை
யாரோ காசு கொண்டாந்து தருன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம். இப்படி காலதாமதங்கள் ஆகும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் அதிகமான லெபோரியஸ் பணிச்சுமை இருக்கும். அப்போ அதிகப்படியான வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். இருந்த போதிலும் உங்களுக்கு 11ஆம் அதாவது 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறது அப்படின்னாக்கா, இதான் அதிகமாக வேலை பார்க்குறீங்கள, வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, டென்ஷன். ஒரு சிலருக்கு சரியாக சாப்பிடல, வேலையே இருந்தால் என்ன தான் இப்படி உடம்பு தானே அது என்ன பண்ணணும்? சில நேரத்தில் மருத்துவரை போய் அணுகி மருத்துவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது தாங்க. ஆனாலும் தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பண வருவாய் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிருக சீரிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதை செஞ்சால் அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும்? வாழைப்பழம் நல்லா சாப்பிடலாம். வாழைக்காய், வாழைப்பூ, வாழை இலை, இந்த வாழையினுடைய ப்ராடக்டை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்தலாம். வீட்டில் பிளேட்டு வச்சு சாப்பிட்றோம், ஏன் அப்பப்போ ஏதோ வாழை இலை கிடச்சிதுன்னா வாழை இலை வச்சு சாப்பிட்லாமில்ல. இது ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா கருட வாகனம், கருட சேவை இதெல்லாம் நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லது. பத்திரகாளி கோயிலுக்கு கூட போகலாம். சரி, இப்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கரும்பு நல்லா சாப்பிடலாம். கரும்பு ஜூஸ் குடிக்கலாம், புடலங்காய் சாப்பிடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ராமர் புனர்பூசம் நட்சத்திரம் பிறந்தது ராமருடைய நட்சத்திரம். அதனால் ராமர் பட்டாபிஷேக ராமரை ஒரு ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கலாம். வில்லு, அம்பு இதெல்லாம் இமேஜஸ் போட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேயே உங்கள் வீட்டு வரவேற்பறையிலே வைக்கலாம். மூங்கில் மரம் வளர்க்கலாம். வளர்த்தா அவ்வளோ காசு பணம் பெருகும். மற்றபடி பூனையை பார்த்தால் யோகம் வரும். சில பேர் பூனையை பார்த்துட்டு போனால் ஐயோ அபசகுணம் அப்படின்னு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யோகம் வரும் அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்தது புனர்பூச நட்சத்திரம். இதில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் சாம்பார் சாதம் சாப்பிடலாம். இவங்க சாம்பார் சாதம் சாப்பிடலாம். வள்ளலார் ஃபோட்டோவை வழிபாடு பண்ணலாம். அரச மரம், அரச இலையை வாங்கி உங்கள் பீரோ இதுவில் வச்சுக்கலாம், இல்லைன்னா மணிப்பர்ஸில் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பர்ஸு, பணப்பெட்டி இதெல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வள்ளலாருடைய இது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ண உங்களுக்கு பணம் வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அமிர்த ராகவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. நன்றி, வாழ்க வளமுடன்.